Hi students, welcome to KC Botany. 12th Botany, Pure Science Botany ஸ்டூடெண்ட்ஸுக்கு சென்டம் எடுக்கிறதுக்கான ஒரு அல்டிமேட் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட 5 டேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நான் ஒரு 2 விதமான ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இதிலே புக் பேக் கொஷின் இருக்குது, கொஷின் பேப்பர் அனலைஸ் வந்து இருக்குது. ஆல்ரெடி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதோட ஸ்டடி பிளான் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் வந்து சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கடுத்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளான் வந்து ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பியூ சயின்ஸுக்கு சொன்ன டைமிங்கே தான் சரிங்களா. உங்களுக்கு ஒவ்வொரு 1 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ்க்கு நான் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் டைமிங். ஸோ இங்கே வந்து 1/2 ஹவர் இருக்குது, இங்கே வந்து 1 ஹவர்ஸ் 1.5 ஹவர்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். எனக்கு 1 ஹவர்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து 1/2 ஹவரே போதும் அல்லது ஒரு 15 நிமிஷம் போதும் அப்படின்னாலும் ஓகே சரிங்களா. எவரி 1 ஹவர் வந்து 1 ஹவருக்கு நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, பிரேக் எடுத்து படிச்சுங்க சரிங்களா. 10 நிமிஷமே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுவாலஜி எக்ஸாம் முடிச்ச ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்டர் 9 வந்து படிங்க. ஏன் சாப்டர் 9 அப்படின்னா அது கொஞ்சம் சின்ன டாப்பிக்கு. அதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க் 5 மார்க்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த லெசன்ஸ் வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த லெசன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, படிங்க. அதனால தான் நான் வந்து சாப்டர் 9 வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. சின்ன சாப்டர் ப்ளஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய புக் பேக்கு, இன்டீரியர் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருங்க. இயர் கொஷின் முதற்கொண்டு சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 18 ஒவ்வொரு நாளும் இங்கே 2 லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மார்னிங்கில் ஃபஸ்ட் லெசன் வந்து படிங்க. ஏன்னா அது கொஞ்சம் பெரிய லெசனு. ஃபஸ்ட் லெசன்லேருந்து கிட்டத்தட்ட நமக்கு 10 மார்க்ஸ் அளவுக்கு கொஷின் உண்டு சரிங்களா. 10ன்னு சொல்ல முடியாது, ஒரு சில டைம் 13லேருந்து 15 மார்க்ஸ் அளவுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் இந்த சாப்டர் 1 ரொம்ப நல்லா டீப்பாக படிச்சிங்க. ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 8 வந்து கொடுத்துருக்கேன். இது ஏன்னா கொஞ்சம் ஜென்ரல் ஸ்டடீஸ் மாதிரி இருக்கும். மதியத்தில் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணிங்கனாலும் நீங்கள் இந்த கொஷின் வந்து என்ன பண்ணலாம், தாராளமாக படிக்கலாம். ஸோ ஒவ்வொரு லெசன் படிக்கிறப்பையும் 1 மார்க்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேங்க. நமக்கு வந்து டயக்ராம் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதிகமாக சாப்டர் 1 தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மிடோட டயக்ராமு, அதுக்கடுத்து அந்த பிரமிடோட டயக்ராம் சரிங்களா, பிரமிட்கள்னு வரும், அதுதான் டயக்ராம்ஸாக இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து அரளி இதை இந்த மாதிரி இருக்கும். நான் டயக்ராம் கொஷனுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதி சாப்டர் 2, அதுக்கடுத்து ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 7 கொடுத்துருக்கேன். 2வது சாப்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஒரு 4-5 மார்க்ஸ் தான் இருக்கும். இதில் படிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு உண்டு. நம்ம பாட்னியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எவரி லெசனில் ஒரு 5 மார்க்ஸ் வந்து உண்டு சரிங்களா. 10 லெசனுக்கு 10 5 மார்க்ஸு கண்டிப்பாக உண்டு. அதனால் நீங்கள் தாராளமாக எல்லா லெசனுமே படிக்கலாம். அல்லது எனக்கு வந்து ஒரு 40 மார்க்ஸ் போதும் சார், அல்லது ஒரு 30 மார்க்ஸ் போதும் அப்படின்னா நீங்கள் 5 லெசனை வந்து டார்கெட் பண்ணிங்க. 1 to 5 படிச்சுங்க, அல்லது 6 to 10 இந்த மாதிரி வந்து கண்டினியூவாக சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. அல்லது நான் ஃபைனலாக ஒரு சில லெசன்ஸ் சொல்கிறேன், அதையாவது படிச்சுங்க. அதுக்கடுத்து 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 3வது லெசன் ஆஃப்டர்நூனில் சாப்டர் 6, அதுக்கடுத்து 21 சாப்டர் 4 ஆஃப்டர்நூன் வந்து சாப்டர் 5, அதுக்கடுத்து 22 பார்த்தீங்கன்னா சாப்டர் 10 வந்து கொடுத்துருக்கேன். மீதி ஆஃப் டே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் ரிவிஷன் இதெல்லாமே என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். எக்ஸாம்ஸ் மார்னிங்கில் 1 மதிப்பெண். ஸோ இந்த லெசன் படிக்கிறப்பலையும் புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து நல்லா என்ன பண்ணுங்கள், படிச்சிருங்க. டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து 1 மார்க்ஸ் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின். மோஸ்ட்லி நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பேக்கை படிங்க. நான் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. இன்டீரியரில் என்னென்ன வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பிஒய்க்கு இது வரைக்கும் நடந்த 2020லேருந்து 25 வரைக்கும் நடந்த சாப்டர் வைஸான கொஷின்ஸ் அதையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ புக் பேக்கில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரொம்ப முக்கியம் என்னென்னா சாப்டர் 1 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 5 வந்து ஈஸியாக தான் இருக்கும், 9 வந்து ஈஸியாக இருக்கும். அது எல்லாமே நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 2 சின்ன டாபிக் மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து 6 7 8 லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி படிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம் சரிங்களா. அதனால் இந்த லெசன்ஸ் எல்லாமே பாருங்கள். இதை பார்த்தாலே நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 மார்க்ஸ் தாராளமாக என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுவும் அதே போல் தான் சரிங்களா. சாப்டர் மார்னிங்கில் என்ன பண்ணணும், ஈவினிங் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லை சார் எனக்கு இது வேணாம், ஆல்டர்னேட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 17ஆம் தேதி வந்து ஏதாவது ஒரு லெசன்ஸ் வந்து ஒரு பாடம் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து 18 19 20 இந்த 3 நாளும் ஒவ்வொரு நாளைக்கு 3 லெசன் படிச்சிங்கன்னா 9 நாள் கம்ப்ளீட், 9 லெசன் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கடுத்து 21 22 நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் ரிவிஷன் வந்து தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இயர் கொஷின்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிளானிங் வந்து தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். ஸோ இங்கே வந்து கூடயே பார்த்தீங்க அப்படின்னா 2024
கொஷினு 23, 22. ஸோ மெயினாக நடந்த கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து லாஸ்ட் இயர் நடந்த 25 கொஷின். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர்ஸ் கொடுத்துருக்கோம் 1 to 10. இங்கே வந்து 1 மார்க்ஸு, 2 மார்க்ஸு, 3 மார்க்ஸு, 5 மார்க்ஸு. ஸோ ஒவ்வொரு சாப்டர்லையும் எந்த அளவுக்கு கொஷின் வந்து புக் பேக் கேட்குறாங்க, இன்டீரியர் கேட்குறாங்க, 2 மார்க்கில் எத்தனை புக் பேக்கு, இன்டீரியர், அதேமாதிரி 3 மார்க்ஸில், 5 மார்க்ஸில். இது நீங்கள் இந்த கொஷினை பார்த்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி வெயிட்டேஜ், எந்த லெசனுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது மார்க்ஸு அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட அனலைஸும் வந்து என்ன பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஆஃப் இயர்லி எப்போயுமே இதை வீடியோஸாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, பார்த்து வச்சிங்க. இதோட பிடிஎஃப் ஆல்ரெடி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வந்து ஒரு குரூப் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ நான் நியூ குரூப்பு க்ரியேட் பண்ணியிருக்கேன். குரூப் 2ன்னு இருக்கும் சரிங்களா. கேசி பாட்டனி ஸ்டடி சென்டர் குரூப் 2ன்னு இருக்கும் சரிங்களா. 12th போட்டிருக்கோம் சரிங்களா. இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறேங்க. நம்ம பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உடனே வெளியே போயிடுறீங்க. அது லாஸ் உங்களுக்கு தான். ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காது. ஒரு 1 hours ஒன்ஸு, 2 hours ஒன்ஸு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கொஷின் பேப்பராக இருக்கட்டும் அல்லது அப்டேட்டட் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு படத்துலேருந்து கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மார்க்ஸ் மினிமம் சரிங்களா. மினிமம் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. மேக்ஸிமம் நிறையா இருக்குது, 19 கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 12 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்த கொஷினில் கேட்குறத பொறுத்து. ஏன் இந்த லெசனில் மட்டும் 19 அப்படின்னா இந்த 6th லெசனில் 5 மார்க்ஸ் வந்து கேட்கல, அதனால் இங்கே வந்து அதிகமாகிடுச்சு சரிங்களா. அவ்வளோதான் வித்தியாசம். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொஷின்ஸும் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் டாப் மோஸ்ட் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணிட்டோம், எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஒன்ஸு அப்டேட்டும் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் தேடும்போது கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி தேடுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பியூ சயின்ஸுக்கு யாருமே அப்டேட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்க. அதனால் நம்ம பியூ சயின்ஸுக்கு தனியாகவே சுவாலஜிக்கு அப்டேட் பண்ணோம். அதே மாதிரி பாட்னிக்கு என்ன பண்ணுறோம், அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து இந்த 5 நாளும் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பிளானும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, சேஞ்ச் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுடைய கட் ஆஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுல பாட்னி அண்ட் சுவாலஜி ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதனால் பாட்னி மார்க்ஸு கண்டிப்பாக இந்த பிளானிங்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டீரியர் 1 மார்க்ஸு இது எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே 1 by 1 நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது சரிங்களா. நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லை. எதாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பை செக் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம ஒரு மெட்டீரியல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம், அதே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக கேட்குறாங்க சரிங்களா. அதனால் நீங்கள் குரூப்பை எதாக இருந்தாலும் செக் பண்ணிங்க. ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.